காலகட்டத்தில் நாளுக்கு நாள் நம் இதயம் பல நோய்களுக்கு ஆளாகின்றது. எனவே இந்த நோய்களிலிருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். போன வாரம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஒன்று பகிர்ந்து கொண்டேன். இனிமேல் இரத்தக்குழாய் அடைப்பட்டு விட்டது, கவலைப்பட வேண்டாம், அதிலிருந்து பூர்ணமாக குணமடைவதற்கு வழிமுறையை சொல்லிவிட்டேன். அதை கடைப்பிடியுங்கள். இதை கடைப்பிடித்தால் முதலிலே வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுதான் என்னுடைய நோக்கமும். இந்த வாரம் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வேறு மாதிரி அவங்களுக்கு அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன். மனம், வாழ்க்கை முறை, உணவு, உடற்பயிற்சி எப்படி எல்லா உறுப்புகளும் பாதிக்கின்றது என்பதற்காக இந்த வாரம் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, நிறைய சொல்லியிருப்பேன். இது மறுபடியும் ஒரு தடவை அனைவரும் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும். இந்த ஸ்லைடை முதல்ல போட்டுறேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறேன். இந்த ஸ்லைடை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். இந்த ஸ்லைடில் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு மேலே போட்டிருக்கேன். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு என்ன அர்த்தம்? எதிர்மறை எண்ணங்களால், வாழ்க்கை முறையால், வாழ்வதால் ஏற்படுகின்ற நோய்கள் தான் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்று நோய்களை அகற்றிவிட்டோம். பிளேகு, ஸ்மால் பாக்ஸ், இது நம்ம டுபர்குலோசிஸ், லெப்பரசி, அனைத்து வியாதிகளிலிருந்து விடைபெற்றுட்டோம். ஆனால் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஒருவரிடமிருந்து தொற்றாத நோய்கள் தான் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இப்போ அதான் மிக அதிக அளவில் ஆகிட்டுது. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்னென்னா ஷார்ட்டாக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், அனைத்துமே நான் கம்யூனிகபிள் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இந்த ஸ்லைடை அனைவரும் பார்த்துட்டிங்களே, இதை விளக்கி சொல்ல போகின்றேன். இப்போ அந்த ஸ்டைலில் கீழே பாருங்களேன். இந்த சைக்கிள் அனைத்துமே ஒரு விஷியஸ் சைக்கிள். விஷியஸ்னால் ஒன்றை தொடர்ந்து ஒன்றொன்று வந்து கொண்டே இருக்கின்றது. ஒன்று வந்தால் அது தொடர்கதையாக மற்றொன்று வந்து அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆவதற்குள் அவன் இறந்து விடுகிறான். இதுதான் நெகட்டிவ் விஷியஸ் சைக்கிள். எவன் ஒருவன் இந்த சைக்கிளில் மாட்டிக்கொள்கிறானோ அவர்கள் தன்னையே இழப்பதற்கு தயாராகி கொண்டு விட்டார்கள் என்று அர்த்தம். பயமுறுத்தல, உண்மையாக சொல்லிடுறேன். இந்த நெகட்டிவ் விஷியஸ் சைக்கிள் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொன்னேன்ல, இந்த சைக்கிளை முதல் பாதி, இரண்டாவது பாதின்னு ஒரு கோடே போட்டிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது நாம் தடுக்கும் முறையினால் அந்த அபாயக்குறிகளை எடுத்துவிட்டால் இதயத்தை மூளையை காப்பாற்றி கொள்ள முடியும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தட் யூ கேன் மாடிஃபை, அது உங்கள் கையில் இருக்கின்றது. இதை பாருங்களேன். இதில் முக்கியமாக பாருங்கள், இந்த சிவப்பு கோட்டிற்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாருங்கள். அதை ஆரம்பிக்கின்ற அந்த கோடு முதல்ல மென்டல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரெஷன், டிப்ரெஷன், அந்த நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களானது ஒரே படத்தில் போட்டிருக்கேன். அந்த ஆள் எப்படி இருக்கார் பார்த்துக்கிட்டிங்களா? அந்த கீழே இருக்கிற அந்த எண்ணங்கள் இருக்கின்ற தனித்தன்மையான மனிதன் எப்பொழுதெல்லாம் டிப்ரெஷன் ஆகிறானோ அவனிடம் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, லெப்டின் என்ற ஹார்மோன், கிரெல்லின் என்ற ஹார்மோன். லெப்டின் என்ற ஹார்மோன் பசியை தூண்டுகின்ற ஹார்மோன், கிரெல்லின் என்ற ஹார்மோன் பசியை குறைக்கின்ற ஹார்மோன். ஞாபகம் வச்சுட்டிங்களா? இந்த ஸ்டைலே பாருங்கள். எப்பொழுதெல்லாம் மனதில் டிப்ரெஷனோ, கவலையோ, டென்ஷனோ இருக்கும் பொழுது அவனுக்கு லெப்டின் கூடி கிரெல்லின் குறைந்து
அதிக பசியை தூண்டிவிடும். என்ன ஆகுது? அதிக பசியை தூண்டுவதால் ஆத்திரத்துடன் சாப்பிடுவான் அவன். அந்த ஆத்திரம் மனதில் காட்டுவதல்ல, சாப்பிடுகின்ற உணவிலும் ஆத்திரம் காட்டி, பசியிலும் ஆத்திரம் காட்டி, அதுவும் முக்கியமாக கொழுப்பான உணவுகள் சாப்பிடுவதற்கு அவன் தூண்டப்படுகின்றான். ஸோ இந்த மனநிலை அந்த தூண்டப்படுவதால் என்ன வருது? இப்போ கொழுப்பான உணவு ஆத்திரத்தோடு சாப்பிட்றான். சாப்பிட்டவுடன் அடுத்தது பாருங்கள், அவன் உடல் பருமனாகி விடுகிறது. ஸோ மன அழுத்தம், அதிக கொழுப்பு உணவு, மூன்றாவது உடல் பருமன். இன்னும் அந்த ஹார்மோன் சுமந்துக்கிட்டே சுரந்துக்கிட்டே இருக்குது. அந்த அட்ரினலின், கார்டிசால், இந்த ஹார்மோன்ஸை பசியறதெல்லாம் அது சுரந்து மகிழ்ச்சியற்று இருப்பதால் என்ன ஆகிடுதுன்னா, அவன் இந்த நிலையில் உடல் பருமனாகி அதிகமாக சாப்பிட்டு அவன் உடற்பயிற்சியை தவிர்த்து சோம்பேறி வாழ்க்கைக்கு தள்ளப்படுகின்றான். புரிஞ்சுங்க அது. ஸோ மறுபடியும் பாருங்கள், மகிழ்ச்சியற்ற நிலை, அதிகமான கொழுப்பு உணவு, உடல் பருமன், சோம்பேறி வாழ்க்கைக்கு தள்ளப்படுகின்றான் அவன். இதுலேயுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டான், படுத்துக்கிட்டே இருப்பான், எல்லாமே ரிமோட்டாக யூஸ் பண்ணுவான். அந்த சோம்பேறி வாழ்க்கைக்கு சென்றவுடன் அவன் நினைக்கின்றான், மகிழ்ச்சி என்பது கொடுப்பது புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ என்ற மாய உணர்வில் அதற்கு தள்ளப்படுகின்றான். அது உடனே அந்த சைக்கிள் என்னது பாருங்கள், இந்த நிலையில்தான் ஆல்ரெடி அவனுக்கு அட்ரினலின் கூடி போச்சு, நார்ட்ரினலின் கூடி போச்சு, கார்டிசால் கூடுது, அந்த ஹார்மோன்ஸ் பசிக்கிறதெல்லாம் கூடிடுது, சோம்பேறியாக இருக்க, உடற்பயிற்சியே கிடையாது, கெட்ட பழக்கங்கள் வந்தவுடன் அவனிடம் வருவது கெட்ட கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் கூடுகின்றது, சர்க்கரை அளவு கூடுகின்றது, இரத்த கொதிப்பும் கூடுகின்றது. இது மூன்றுமே இந்த கோட்டுக்கு அடுத்த பாகம் வருவது, அது எல்லாம் வியாதிகளாக மாறி ஒவ்வொன்று ஒன்றை பின்தொடரும் பொழுது உடனே முதலே சொல்லியிருக்கேன்ல, இந்த இரத்த குழாயில் இருக்கின்ற 2-3 மில்லிமீட்டர் இரத்த குழாய் அடைப்படுகின்றது, இரத்தம் உறைகின்றது, இரத்தம் சுருங்குவது, இரத்த குழாய் மாரடைப்பில் போய் இந்த சர்க்கையில் முடிவதற்குள் மாரடைப்பால் இறந்து விடுகிறான். இந்த ஸ்லைடை மறுபடியும் பார்த்துங்க, உன்னிப்பாக கவனிங்க. இதிலிருந்து நீங்கள் விடைப்பட வேண்டுமென்றால் ஒரே வழி, அந்த சைக்கிளிலிருந்து நீங்கள் பிரேக் பண்ணி உடைத்து வெளியில் வந்து விட வேண்டும். நீங்கள் பெற்றோர்கள் செய்கின்ற இந்த வாழ்க்கை முறையை தான் உங்களுடைய குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கின்றது, சிறு வயதிலிருந்தே கடைப்பிடிக்க ஆரம்பித்து விடுகின்றது. உங்களுக்கு 40-50 வயதில் மாரடைப்பு வந்தால் உங்கள் குழந்தைக்கு பாதி வயதில் 25 வயதில் மாரடைப்பு வருவதற்கு உங்கள் குழந்தைகள் நீங்கள் தயாராகி கொண்டே இருக்கின்றீர்கள். அதுக்காக சொக்கலிங்கம் போய் 5 வயது 10 வயது குழந்தைகளை வைத்து பேசி கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து அவர்களுக்கு உதாரணமாக வாழ கற்றுக்கொண்டால், உங்களை பின்தொடர்ந்து குழந்தைகள் வாழ்ந்தால், நீங்கள் வியாதி வராமல் தடுப்பதற்கோ, வியாதிகள் வந்தால் பூர்ணமாக குணமடைவதற்கோ, உங்களுடைய குழந்தைகளோ பேர குழந்தைகளோ அந்த வியாதியில் பக்கமே போவதற்கு வாய்ப்புண்டு. அதற்கு அந்த சைக்கிளில் முதல் பாதி பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன், தட் இஸ் ரிமூவிங் தி ரிஸ்க் ஃபேக்டர், மன அமைதி, உணவு முறை, சீரான உடல் எடை, உடற்பயிற்சி, கெட்ட பழக்கங்களை தவிர்ப்பது அனைத்தும் பிரைமார்டியல். பிரைமரி ப்ரிவென்ஷன், சர்க்கரை வியாதியோ இரத்த கொதிப்போ கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை தடுத்து நிறுத்துவதால் மாரடைப்பு வருவதை தடுப்பது தான் பிரைமரி ப்ரிவென்ஷன். இரண்டாவது முறை தடுப்பது செகண்டரி, அதை காம்ப்ளிகேஷன் தடுப்பது தான் டெர்ஷரி. இது மூன்றுக்கும் இந்த சைக்கிளிலிருந்து நீங்கள் வெளியிலே வந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சமூகத்தில்
சமூகத்தில் ஆங்காங்கே நடக்கும் பிரச்சனைகளை கண்டு நாம் ஒதுங்கி விடாமல் அவற்றில் நம்முடைய பங்களிப்பையும் நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றியும் அவற்றை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் தேர்தல் ஆணையத்தினால் தொடர்ந்து பரிந்துரைக்கப்படுகின்றன. அது தொடர்பான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் தேர்தல் ஆணையம் முன்மொழியக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே ஜனநாயகத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இல்லை அல்லது யதார்த்தத்தோடு தொடர்புடையதாக இல்லை என்பது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அத்தகைய சீர்திருத்தங்கள் அனைத்துமே எதிர்காலத்தில் இந்தியாவை ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு இருண்ட காலத்திற்குள் கொண்டு செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்கிற ஒரு அச்சம் மேலிடுகிறது. இதில் மத்திய அரசும் கூட தன்னுடைய தரப்பிலிருந்து சில விஷயங்களை செய்ய முயற்சிக்கிறது. முக்கியமாக மத்திய அரசினுடைய மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று, இந்தியாவில் எல்லா மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசிற்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்பதுதான் அந்த திட்டம். இந்த திட்டம் என்பது உண்மையில் ஜனநாயகத்தினுடைய பேரழிவாக முடியும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால், நீங்கள் ஒரு மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது 5 ஆண்டுகள் இருக்கும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. 1969 வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தான் எல்லா மாநிலங்களிலும் நடந்து கொண்டிருந்தன. ஒரு தேர்தல்கள் ஒரே நேரத்தில் சீராக நடைபெற்று வந்தன. ஆனால் அதற்கு பிறகு அதில் பல குழப்பங்கள் நடந்தன. பல தொங்கு சட்டசபைகள் உருவானதன் மூலமாக ஆட்சி கவிழ்ப்புகள் நடந்தன. இடைத்தேர்தல்கள் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போல் நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு எடுத்தால் கூட 1990களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிற்கு ஸ்தரமற்ற ஆட்சிகள் பல முறை அங்கு அமைந்தன. பல ஆட்சி கவிழ்ப்புகள் நடந்தன. மத்தியில் அடிக்கடி அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருந்த ஒரு நிலையும் கூட ஏற்பட்டது. அந்த 10 ஆண்டுகள் என்பது ஒரு கடுமையான ஒரு காலகட்டம் என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையில் நாம் 5 ஆண்டுகள் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்து விட்டால், அது இடையில் கவிழக்கூடிய நிலை ஏற்பட்டால், இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசிற்கும் மாநில அரசுகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற நடைமுறை உடனடியாக சிதைந்துவிடும். அப்படி என்றால் மத்திய அரசு என்ன செய்ய விரும்புகிறது? இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல சட்டசபைகளை, அதாவது பாஜக ஆட்சி செய்யாத சட்டசபைகளை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவதுதான் அதனுடைய நோக்கமா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அல்லது நாளைக்கு ஒரு சட்டசபையை பெரும்பான்மை இல்லாமல் கவிழ்ந்து விட்டால், தேர்தலை நடத்தாமல் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்கள் வருகிற வரைக்கும் அந்த சட்டசபையை செயல்படாமல் வைத்துவிட்டு கவர்னர் ஆட்சியை தொடர்ந்து நடத்துகிற ஒரு திட்டத்தோடு இந்த சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது எல்லாமே அடிப்படையில் ஒரு அதிபர் ஆட்சியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம், குற்ற வழக்கு உள்ளவர்கள் தொடர்பாக பல்வேறு சீர்திருத்தங்களை நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பரிசீலனைக்கு முன்வைத்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒன்று, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட சில வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டாலே அவர் மீது தீர்ப்பு வருகிற வரைக்கும் அவரை தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரையாக இருக்கிறது. இந்த பரிந்துரையை கேட்பவர்களுக்கு மேலோட்டமாக என்ன தெரியும் என்றால், பொது வாழ்க்கையில் தூய்மையை கொண்டு வருவதற்கு இது நல்லது தானே, இதை நாம் ஏன் செய்யக்கூடாது என்று உடனடியாக தோன்றும். ஆனால் நீங்கள் நன்றாக ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற போது மாற்றுக் கட்சியினர் மீது வழக்குகளை போடுவது என்பது வழக்கமான ஒன்று. எல்லா வழக்குகளும் உண்மையான வழக்குகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிரூபிக்கப்படாமல் போயிருக்கின்றன. எந்த ஆதாரமும் இல்லை என்று மிகவும் புகழ்பெற்ற வழக்குகள் கூட தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் அரசியல் பழிவாங்குதலுக்காக ஒரு ஆளும் கட்சி வழக்கை போடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்படியானால் அந்த எதிர்க்கட்சி தலைவர் அல்லது அந்த எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் தேர்தலிலேயே போட்டியிட முடியாது என்று சொன்னால் அது அந்த ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு விஷயம். அது மேலும் மேலும் பொய் வழக்குகளை போடுவதற்கு, ஏனென்றால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ வழக்குகளை வேண்டுமானாலும் புனைய முடியும். அதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருக்கின்றன. சட்டம் முழுமையாக அவர்கள் கையில் இருக்கிறது. அது நம்முடைய நீதிமன்றத்தினுடைய நீண்ட நடைமுறைகளின் வழியாக ஒருவர் தன்னை நிரபராதி என்று நிரூபித்துவிட்டு வருகிற வரைக்கும் அவர் தேர்தலிலேயே போட்டியிட முடியாது என்பது எந்த அடிப்படையில் ஜனநாயகபூர்வமானதாக இருக்க முடியும்? இன்னொன்று, இப்பொழுது மத்தியிலும் பாஜக ஆட்சியில் இருக்கிறது, பெரும்பாலான மாநிலங்களிலும் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அது விரும்பினால் பெரும்பாலான
எதிர்க்கட்சி தலைவர்களை வெகு சுலபமாக ஒழித்து கட்டிவிட முடியும். இது போன்ற ஒரு விஷயத்தின் மூலமாக, யாரோ ஒருவர் மீது ஒரு பொய் வழக்கு போடுவதன் மூலமாக வெகு சுலபமாக அவர்களை தேர்தல் களத்திலிருந்து வெளியேற்றிவிட முடியும். ஆகவே நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் வருகிற வரைக்கும், நீதிமன்றத்தால் ஒருவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படாத வரைக்கும் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அல்லது அவருடைய ஜனநாயக உரிமைகளை செயல்படுத்துவதற்கு அவருக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது என்பதுதான். இதை ஏன் தேர்தல் ஆணையம் மறுக்க விரும்புகிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதே போல் இன்னொரு விஷயம், ஒரு குற்ற வழக்கில் ஒருவர் தண்டிக்கப்பட்டால் அவர் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்க முடியுமா அல்லது கட்சி தலைவராக இருக்க முடியுமா என்பது. இதில் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒரு பொது ஊழியர். அவர் ஒரு குற்ற வழக்கில் தண்டனை பெற்றால் அவர் அதற்கு பிறகு பொறுப்பு வகிக்க முடியாது என்று சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு கட்சி தலைவர் என்பவர் அவர் ஒரு பொது ஊழியர் அல்ல, அந்த கட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவர். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது சிறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே கட்சித் தலைவர்களாக இருக்க முடியாது என்று சொன்னால், இதுவரைக்கும் பல்வேறு விதமான கட்சி அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பலவீனப்படுத்தி விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில் இது செய்யப்படுகிறது. உதாரணமாக பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் இருக்கிறார். மாட்டுத்தீவன வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மேல்முறையீட்டில் அவர் விடுதலையாகி வரலாம். அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று சொன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய கட்சிக்கே அவர் தலைவராக இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவரை அரசியலிருந்து ஒழிப்பதற்கு அது பயன்படும். ஆகவே தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான சீர்திருத்தங்களும் சந்தேகத்திற்குரியவை. அவை எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காக, ஜனநாயகத்தை குறுக்குவதற்காக செய்யப்படுகிற ஒன்று என்கிற ஒரு அச்சம் மேலிடுகிறது. ஆகவே நாம் இந்த சீர்திருத்தங்களை பற்றி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் திரு AM விக்ரமராஜா. ஒரு அமைப்போட மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள்னால, குறிப்பிட்டு சொல்லணும்னா GSTனால வணிகர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் இன்னும் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்குன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்போட மாநில தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இப்போது இன்றைக்கி வணிகர் சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பல தொழிலாளர்கள் மொத்தமாக சேர்ந்து ஒரு அமைப்போட தலைவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது இன்றைக்கி தொழில் அப்படின்னு வரும்போது பெரிய பாதிப்பை நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். மத்திய அரசாங்கத்தோட இன்றைக்கி பல பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாதல்னு போது, இந்த மால் கான்செப்ட்லாம் வந்தபோது பெரிய பெரிய வணிகர்களே இன்றைக்கி இந்த தொழிலை நம்ம செயல்படுத்த முடியுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்கிற சூழலில் எவ்வளவோ அமைப்பு சாரா தொழிலாளர்கள், சின்ன சிறு வியாபாரிகள்லாம் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னாலும் இதை தட்டி கேட்க வேண்டிய மாநில அரசாங்கமும் ஏதோ ஒரு மெத்தன போக்கில் இதை கையாளுதோன்ற ஒரு பயமும் இருக்கு. உண்மையிலேயே வணிகர்கள் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு, GST இந்த வரி விதிப்புக்கு அப்புறமா எவ்வளோ ஒரு குழப்பமான நிலைக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசணும் சார். முதல்ல நம்ம மத்திய அரசாங்கத்தோட பல கொள்கை முடிவுகள், நீங்கள் இந்த நவம்பர் மாதம் எடுத்துட்டிங்கன்னா டிமானிட்டைசேஷன் வந்தது, பண மதிப்பிழப்பு, அதன் தொடர்ச்சியாக அந்த வரி விதிப்பு அப்படின்னு வரும்போது முதல்ல ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? உண்மை. நீங்கள் இந்த நவம்பர் 8ஆம் தேதி 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு இரவு 8 மணி அளவில் பிரதமர் செல்லாது என்று அறிவித்தவுடன் பேர் அதிர்ச்சியானது வியாபாரிகள். குறிப்பாக காலையில் உணவு சாப்பிடக்கூடியவங்க 500 ரூபாய் நோட்டை எடுத்துகிட்டு வர்றாங்க ஹோட்டலுக்கு. இது செல்லாது அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ட பிறகு தான் பில்லு கொடுக்க வருவாங்க. நான் சரியா நான் மாற்றிக்கொண்டு உன்ட்ட பணம் தரேன்னு சொல்லுவாங்க. வியாபாரி இல்லை காசு உடனே கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிலைகள் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தித்தோம். அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ சாதாரணமாக யதார்த்தமாக 1000 ரூபாய் 500 நோட்டு செல்லாதுன்னு அவங்க அறிவிச்சிட்டு உட்கார்ந்துட்டாங்களே தவிர அதை அனுபவித்தவர்கள் தான் அவருடைய சிரமங்கள் தெரியும். பொதுமக்கள் மத்தியில் நேரடியாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் வியாபாரிகள் தான். அந்த பாதிப்பு பிறகு அங்கிருந்து இன்னும் அதை மீள முடியல. நீங்கள் அந்த
பண பரிமாற்றம் என்பது பிரதமர் அவர்கள் ரொக்க பரிமாற்றம் என்று அதிரடியாக அறிவித்தோம். அந்த 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்த பிறகு அதிலிருந்து இன்னமும் வியாபாரிகள் மீள முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் நீங்கள்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல், நிறைய ஒரு மிடில் கிளாஸ் ஷாப்பிங் எல்லாமே ஏசி போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வாடகை கட்ட முடியாமல் நிலைமையில் பல நிறுவனங்கள் இருக்குது, வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு மிக சிரமங்களை தொட்டு, அதாவது ஒரு மனிதன் வந்து சாவை வந்து ஒரு எழுச்சியில் போய் பார்த்துட்டு வந்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடிப்படையில் தான் வியாபாரிகள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு மோசமான நிலைமை. இந்த நிலைமையில் இன்னும் அதிலிருந்து மீள முடியல. குறிப்பாக அதன் பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னீங்களா பார்த்தீங்களா, அதாவது மத்திய அரசினுடைய ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டிலாம் வரி விதிப்புன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே எங்கேயும் இல்லாத ஒரு புதுமையான வரி விதிப்பு போன்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களும் பிரதமர் அவர்களும் இரவு 12 மணி அளவிலே, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது தான் இரவில் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை இரவு 12 மணிக்கு பார்லிமெண்டத்திலே அதற்கு பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் செலவு செய்து அறிவிச்சாங்கன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் புதுமையாக இருக்கிறது. வரி என்பது மக்கள் மத்தியிலே வாங்கக்கூடிய அரசு தான் வரி வாங்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்களும் வரி கட்ட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. வரிகளை எப்படி வசூலிப்பது, அதற்கு வரி கட்டக்கூடியவர்களது எளிமை என்ன என்பதை சாமானியவர்களை அழைத்து கூட ஒரு சின்ன ஆலோசனை கூட செய்யாமல் அவர்கள் அந்த வரி விதிப்பை இரவு 12 மணி அளவிலே அமல்படுத்தினார்கள். அமல்படுத்திய பிறகு மத்திய அமைச்சர்களை நாங்கள் நேரடியாக சந்திச்சிருக்கோம். எல்லாருமே கேட்டால் நாங்கள் வியாபாரிகளை சந்தித்து அழைத்து ஆலோசனை பெற்றோம்னு சொல்கிறாங்க. அவர்களை பொறுத்தவரையில் வியாபாரிகள் யாருன்னா, இன்றைக்கி கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதானி, அம்பானி போன்றவர்கள், வெளிநாட்டு சார்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் அவர் வியாபாரிகளை தர்றாங்க. இங்கே இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற கிட்டத்தட்ட நேரடியாக வணிகத்துறையிலே ஈடுபட்டவர்கள் 7 கோடி பேர், அதை சார்ந்தவர்கள் 21 கோடி பேர் இருக்கும். இவர்களை எல்லாம் அவர்கள் வியாபாரிகள் இந்த கணக்கிலே வைத்து கொள்ளவில்லை. நான் இந்த அரசை கேட்குறேன், கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக கேட்குறேன், இந்த 21 கோடி பேருக்கும் வேலைவாய்ப்பு தருவதற்கு அரசு தயாரா? வணிகத்துறை என்பது இந்த இந்தியாவிலே விவசாயமும் வணிகமும் நிறைந்த நாடு. வணிகர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் உலகத்திலே ஒரு பொருளாதாரம் தேக்கம் ஏற்பட்ட பொழுது இந்தியாவினுடைய சிறு வணிகர்கள் தான் இந்த பொருளாதாரத்தை தாங்கி பிடித்தார்கள் என்று தொழில் வல்லுநர்கள் சொன்னார்கள். இந்திய உள்நாட்டு வங்கிகளும் தாங்கி பிடித்து என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வணிகத்துறைக்கு ஏற்பட்டுகின்ற சோதனை ஒரு மாபெரும் சோதனை. ஏற்கனவே விவசாயிகள் சோதனை பெற்றுக்கொண்டிருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்தை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தமிழகம் தழுவிய அளவில் இல்லை, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் 48 நாட்கள் 50 நாட்கள் எல்லாம் நம்ம ஆட்கள் அங்கே தெருவில் கிடந்து போராடினாங்க. என்னென்ன விதத்தில் போராட்டம் உண்டோ அத்தனையும் பார்த்தாங்க. ஆனால் பிரதமருக்கு செவிக்க அது செல்லவில்லை. இதுதான் நம்மளுடைய அவலங்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விற்பவர்கள் தான் நாங்கள். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருப்பவர்கள் வியாபாரிகள். ஆனால் இந்நாட்டு வியாபாரிகளை பரிசோதனை செய்யாமல் ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களை பரிசோதனை செய்து, பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை மட்டுமே பரிசோதனை செய்து ஜிஎஸ்டி அமல்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது நியாயம் இருக்காது. அதை எதிர்த்து நாங்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த ஜிஎஸ்டி அமலாக்கப்பட்ட பிறகு அந்த துறை சார்ந்த அமைச்சர் ப்ளஸ் அதிகாரிகளை சந்தித்து பேசும்போது அந்த சட்டங்கள் என்னன்னு நான் கேட்போம், எங்களுக்கே தெரியாது சார்மாங்க. ஸோ இதில் நான் என்ன உங்களுக்கு ஒரு வேடிக்கை என்னென்னா, அவங்களாம் படித்தவர்கள், அந்த சட்டத்தை தெரிந்து கொள்வதற்காகவே படித்து பட்டமிட்டவர்கள். ஆனால் வியாபாரிகளை பார்த்திங்கன்னா இன்றைக்கு பாமரையர்கள், இப்பவும் கைரேகை வைத்து செக்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்போ இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்னா அதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும், என்ன நிலைமை, அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், எந்த பயிற்சி கொடுக்கணும், எதுவுமே இல்லாமல் ஜிஎஸ்டி அமல்படுத்தி இன்றைக்கி நாங்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது அவங்க ட்ரெயின் ஆகிற வரைக்கும், அந்த காலகட்டம் வரைக்கும் எங்களோட வாழ்வாரத்தை யார் பார்க்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய சிந்திக்கவே இல்லை. கண்டிப்பாக இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய விஷயங்களில் கொள்கை முடிவுகளாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரியான ஒரு பாலிசி இதெல்லாம் சொல்கிறது இருக்கட்டும். இந்த வரி விதிப்பு அப்படின்னு வரும்போது ஒரு மாநிலத்திலையும் சில ப்ராடக்ட் வந்து அதோட உற்பத்தி அதிகமாக இருக்கும், அபரிமிதமாக இருக்கும், மற்ற இடங்களில் அது பற்றாக்குறையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாதிப்பு எவ்வளோ தூரம் தீவிரமானது? நீங்கள் ஜிஎஸ்டின்னு சொன்னாவே இப்போ அவங்க வந்து ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே வரி, அப்படின்னா ஒரே வரி தானே இருக்கணும். இந்த ஜிஎஸ்டியில் எத்தனை பிரிவாக இருக்குது பாருங்கள், 5, 12, 18, 28. நாங்கள் நிதியமைச்சர்கிட்ட பேசும்போது சொன்னேன், 28 விழுக்காடு வரியே போடாதீங்க, வரி
அதிகமாக இருந்தால் வரி ஏய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி என்ன நீ பார்த்து சொன்னாங்க. நான் சொன்னேன், சாமானிய மக்கள் முதற்கொண்டு நல்ல விவரம் தெரிந்தவர்கள் கூட 1 லட்ச ரூபா பொருள் வாங்கினா 28,000 ரூபா ஜிஎஸ்டி டேக்ஸ்னு போட்டால் எப்போ இது 50,000 ரூபாய் பில் போடுறதுக்கு வழி இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஸோ 50க்கு போடுறேன்னு சொன்னால் 25 போடுறது வழி இருக்கான்னு கேட்பாங்க. இதையும் தாண்டி ஒருவர் பில் போடாமல் வியாபாரம் செய்கிறாருன்னு சொன்னால் வியாபாரம் எங்கே போகும்? அங்கே போயிடுவாங்க. அப்போ நியாயமான வியாபாரிகளுக்கு நியாயமான லாபம் கிடைக்காது, நியாயமான தொழில் இருக்காது. ஆகவே வரி விகிதம் என்பது ஒரே வரியை வைங்க. அதாவது உற்பத்தியாளர்கள்ட்ட பொருள் வெளியே வருகின்ற பொழுதே ஒரு முனை வரியாக வைங்கன்னு சொன்னோம். ஒரு முனை வரி. ஒரு பொருள் எங்கே உற்பத்தி செய்கிறோமோ 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 110 ரூபான்னு சொல்லலான்னு சரி, 120 ரூபான்னு சொன்னாலும் சரி, அங்கேயே நீங்கள் வரியை போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த கட்ட வியாபாரிகள் பில்லில் வந்து 120 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 122 ரூபாய் வித்துட்டு போட்டோம், டேக்ஸ் கிடையாது, பில்லு கொடுத்துருவாங்க. அப்போ எந்த கடைகளில் போய் அதிகாரிகள் சோதனை போய் செய்ய வேண்டியதில்லை, ஆய்வு செய்ய வேண்டியதில்லை, இந்த நிலைமைகள் எல்லாம் வராது. இதன் பிறகு நீங்கள் வரி போடுறீங்க. அந்த வரியை சமர்ப்பிப்பதற்கு எல்லாமே நெட்டு மூலமாக தான் போக சொல்கிறீங்க. ஸோ எல்லாரும் ஒரே நேரத்தில் இத்தனை லட்சம் இத்தனை கோடி வியாபாரிகளும் அதில் போகும்போது இடம் கிடைக்கல, போக முடியல. இன்று கூட போக முடியாமல் வியாபாரிகள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் கணக்கு காமிப்பு தாமதித்தால் 200 ரூபாய் அவதாரம்னு சொன்னாங்க. பிறகு நாங்கள் அதை எதிர்த்து 200 ரூபாய் அவதாரம் என்பது முறையில்லை என்பது சொன்ன பிறகு அதை நிறுத்தி வச்சாங்க. ஒரு 15 நாட்கள் நிறுத்தி வைத்த பிறகு இப்போ 50 ரூபா போடுறாங்க. ஒரு இடங்களில் நேற்று கூட தகவல் வந்திருக்கிறது. அது முறை புள்ளி விவரங்களை நான் கேட்டிருக்கிறோம். ஒரு நாள் கணக்கு காமிக்காது இருந்ததினால் பல ஆயிரக்கணக்கில் அவர்கள் ஒரு அவதாரம் விதித்த தகவல் வருகிறது. அதை நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த புள்ளி விவரம் எங்கிட்ட வரலை, வந்தால் அதையும் நாங்கள் பேசணும். ரெண்டாவது, இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஒரு கடையுள்ளே 4 பொருள் இருக்குன்னா 4 விதமான வரி போடணும். ஒரு கடையுள்ளே 4% 5% வரையும் இருக்கும், பொருள் இருக்கும், 12 இருக்கும், 18 இருக்கும், 28 இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு நாங்கள் வியாபாரத்தில் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு அதை நாங்கள் பயிற்சி கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வரி என்பது தேவையில்லை. அதே அதிகபட்சமாக வைக்கணும்னா 2 வைங்க, 5 இல்லைன்னா 10 வைங்க, 2 டேக்ஸ் வைங்க. 2 டேக்ஸ் வச்சிங்கன்னா 120 கோடி தாண்டிய மக்கள் வாழ்கின்ற நம்ம மண்ணில் 80 விழுக்காடு மக்கள் பில் போட்டாலே போதும், பல லட்சம் கோடி அரசுக்கு வருவாய் வந்துடும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் வரி விகிதம் உயர்த்தினால்தான் வரி வரும் என்பது அது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய செய்தி சொன்னோம். இந்த பிறகு பாருங்க, அந்த கணக்கு காமிக்கிறதுல ஒரு பிழை ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கிடுங்க. கணக்கு இப்போ சமர்ப்பிக்கிறோம், பிழை ஏற்பட்டு போச்சுன்னா அதை நம்ம எடுத்து பிழையை திருத்த முடியாது. பிழையை திருத்தாமல் எத்தனை நாட்கள் ஆனாலும் கணக்கை அடுத்த 2வது நாள் கணக்கு நம்ம உள்ள போய் சேர்க்க முடியாது. இது நடைமுறை சிக்கல் என்பது மிக மோசமான நிலைமையில் இருக்கும். இன்றைக்கு சாமானிய ட்ரேடர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வியாபாரிகள் முதற்கொண்டு ஒரு 20 லட்ச ரூபாய்க்குள்ளே வியாபாரம் செஞ்சால் மரியாதைக்குரிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை வைத்து கூட நாங்கள் 3 இடங்களில் கூட்டம் நடத்தினோம். அவங்க அந்த அம்மா அழகாக சொன்னாங்க, நான் 20 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. இன்றைக்கு 20 லட்ச ரூபாயில் ஒரு தொகை இல்லை, குறைந்தது ஒரு 50 லட்ச ரூபாய் கொடுங்கன்னு கேட்டோம். ஆனால் இது வரைக்கும் மத்திய அரசு வாய் திறக்கலை. அதன் பிறகு சொன்னோம், நீங்கள் 20 லட்ச ரூபாய் என்பது சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஏஜென்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகடைகளில் பில் போட்டு வியாபாரம் செய்கின்ற பொழுது ஏஜென்சி உள்ளே வர்றாருன்னா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கான்னு தான் கேட்பார். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது, நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்கள் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கவில்லை என்று சொன்னால் அவங்க பொருள் என்ன செய்ய மாட்டாங்க, ஏஜென்சி பொருள் கொடுக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி எண் இல்லை என்றால் உனக்கு பொருள் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க எங்கே போய் பொருள் வாங்குவாங்க? இது போன்ற நடைமுறை சிக்கல் நிறையா இருக்கிறது. இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலே சட்ட விதிகளை அமல்படுத்துவதற்கு முன்பே எங்களை எல்லாம் அழைத்து ஆலோசனை பெற்றிருந்தார். அதற்குரிய வழிமுறைகள் எப்படி இந்த வரி விதிப்பில் இருந்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இருப்பவர்கள் தான் வியாபாரிகளை தவிர அரசுக்கு நாங்கள் எங்கள் பயிலிருந்து வரி கட்டலை. பொதுமக்கள் கூட நினச்சிருப்பாங்க, ஏன் இந்த விக்ரமராஜாவுக்கு இந்த வேலை, தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பல்வேறு போராட்டங்கள் நடத்துகிறார்கள் ஏன் என்று கூட எண்ணியிருக்கலாம். ஆனால் பொதுமக்களிலிருந்து வசூலித்து கொடுப்பவர்கள் நாங்கள். அதிலிருந்து சிரமங்கள் முழுக்க எங்களுக்கு தான். இப்போ சாதாரணமாக பில் போட வேண்டாம், நீங்கள் ஒரு அவசரமாக வருவீங்க, வேகமாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் நின்று கொண்டே பொருள் வாங்கக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. இறங்கி கூட நேரம் ஆயிருந்தான்னு நினைக்கிறாங்க. தம்பி ஒரு 5 கிலோ பருப்பு கொடுப்பாங்க, இவர் ஓடி பருப்பு எடுத்து கொடுக்குறக்குள்ளே உடனே காசை வாங்கிக்கப்பா, நீ பில் போட்டு நீனே வச்சுக்கம்பாங்க. ஸோ அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அதிகாரி வந்தால் நாங்கள் யாருக்கு ஃபைன் கட்டணும்? நாங்கள் தான் கட்டணும். இது போன்ற நடைமுறை சிக்கல் என்பது வியாபாரிகளத்திலே மிக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி ஏற்பட்ட பிறகு ஒரு சாமானிய கடைகள் கூட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா
கணவன் மனைவி வேலை செய்கிற கடைகள் மட்டுமே 6.7% கடைகள் இருக்கு. அவளை கணவன் மனைவி மட்டுமே இருப்பாங்க. ஸோ அந்த குடும்பம் வாழ்வாதாரத்தை பார்ப்பதற்கு அந்த வியாபாரத்துறை அவங்களை காப்பாற்றுது. ஸோ அவங்க இந்த கம்ப்யூட்டர் பயிற்சி எடுத்து உள்ளே வைக்கணும்னா 10,000 ரூபா சம்பளம் கொடுத்து, குறைஞ்சது 10,000 ரூபா கொடுக்கணும், அதிகபட்சம் 15,000 ரூபா சம்பளம் கொடுத்தா தான் அது பயிற்சி உள்ள ஆள் உள்ளே வந்து வேலை செய்வாங்க. ஸோ இவங்க சம்பாதிக்கிறது யார்கிட்ட கொடுத்துடணும்? அவங்ககிட்ட கொடுத்துடணும். அப்போ இவங்க என்ன செய்ய முடியும்? இப்படி சட்டங்கள் போட்டுக்கின்ற மத்திய அரசு சட்டங்களை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர சட்டங்களை பயன்படுத்தக்கூடிய வியாபாரிகள் சுபிட்சமாக இருக்கிறார்களா, வாழ்க்கை நல்லா இருக்கா, 3 வேளை வியாபாரிகள் சாப்பிட்றானா கூட மத்திய அரசு தெரியாது. இந்த வகையில் நாங்கள் இந்த சட்டத்தின் பிடியிலே சிக்கிக்கொண்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாநிலத்தில் இதோட ஷேர் என்ன, மத்திய இதுக்கு எவ்வளோ போகுது, இந்த பிரித்து பேசுகிறதுல இன்றைக்கி இவ்வளோ நாளாக நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயங்களில் மாநில அரசாங்கத்தோட உரிமைகளையும் முழுமையாக மத்திய அரசாங்கம் கையில் எடுக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது இல்லைங்களா? சந்தேகமே இல்லைம்மா, உண்மை தானே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி நம்ம இத்தனை % சொன்னாலும் கூட நீங்கள் உங்களுக்கு தரக்கூடியது மத்திய அரசு தான். இப்போ நாங்கள் போய் ஒரு சென்னையில் ஒரு பிரச்சனை, எங்களுக்கு வணிகவரித்துறையமாக ஒரு பிரச்சனை, அமைச்சரை சந்திக்கிறோம், பேசுகிறோம், அதிகாரி சந்திக்கிறோம், ஆணையரை சந்திக்கிறோம். முன்பெல்லாம் உடனே ஆணையர் என்ன சொல்லுவார்னா உடனே எஸ்ஆர்னு சொல்லுவார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் மேலே கேட்டு சொல்கிறேன். மேலே எங்கே? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டு சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டு செல்லக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம்னா என்றைக்கு பிரச்சனை தீர்வது, என்றைக்கு நாங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணி வியாபாரிகளை வாழ வைப்பது என்ற சிந்தனை எங்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இப்போ இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் மாநில அரசுடைய உரிமையை மட்டும் மத்திய அரசு பறிக்கவில்லை, ஒவ்வொரு மாநிலத்திலும் தொழில் செய்யக்கூடியவருடைய உரிமையும் சேர்த்து பறித்திருக்கிறது. இப்போ இங்கேருந்து நாங்கள் டெல்லி போகிறோம், ஒரு அமைச்சரை பார்க்குறோம், ஒரு அதிகாரி பார்க்குறோன்னா செலவு என்ன ஆகும்? ட்ரெயினில் போனால் 1 வாரம் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. ஃப்ளைட்டில் போனால் அதுக்குரிய தொகைகள் வேணும். இல்லை போன உடனே அதிகாரிகளை சந்திக்க முடியணும், நம்பர் 1, அமைச்சரை சந்திக்க முடியணும். இதில் பெரிய பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்குமே மொழி பிரச்சனை, பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஹிந்தி தெரிஞ்சவங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகணும், இல்லை ஆங்கிலம் கற்றுக்கொண்டு ஹிந்தியும் சேர்த்து கற்றுக்கிட்டா தான் டெல்லியில் நம்ம போய் பேச முடியும். வெறும் ஆங்கிலம் இருந்தால் கூட பேச முடியல. ஆங்கிலம் இருந்தாலும் கூட மேனர்கள் பார்ப்பாங்க, ஹிந்தி தான் ஆர்வமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த நிலைமையில் ஒவ்வொரு மாநிலமும் இருக்கிறமே தவிர, அப்போ இந்த சூழலில் இன்றைய நிலைமைகள் என்னன்னு சொன்னால், 3 வேளை சாப்பிட்ற வியாபாரிகள் ஒரு வேளை குறைத்து கொள்ளலாமா என்ற சிந்தனை தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இதை மாநில அரசு தட்டி கேட்கக்கூடிய வலிமை இல்லாமல் தட்டி கேட்காமல் இருக்காங்க. தட்டி கேட்கணும். இன்று எவ்வளோ இப்போ அந்த மறைந்த முதல்வர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜிஎஸ்டி கடுமையாக எதிர்த்தாங்க. அதில் நாங்கள் ஒப்பந்தம் கையெழுத்து போட மாட்டோம் நாங்கள். ஆனால் இவர்கள் வந்த பிறகு தான் கையெழுத்து போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் மத்திய அரசு தலையீடு. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம், உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம். இது யாருக்கு கையில் இருக்குது? மத்திய அரசில் இருக்குது. நம்ம முன்னாடி ஃபுட் அப்படின்னு சொன்னால் மாநகராட்சியில் நம்ம லைசன்ஸ் வாங்குவோம். ஸோ மாநகராட்சி ஆணையரை பார்த்தா போதும், அந்த துறை சார்ந்த அமைச்சரை பார்த்தா போதும். இன்று அப்படி இல்லை. இன்று எஃப்எஸ்எஸ் ஆக்ட்னு சொன்னால் இங்கே இருக்கின்ற அதிகாரிகளை பார்த்தா, நீங்கள் நேரே டெல்லிக்கையும் பார்த்து வந்துருங்களேன், டெல்லி அதிகாரிகளை பார்த்துருங்க, மத்திய அமைச்சரை பார்த்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே உள்ள பிரச்சனை இங்கே தீர்க்க எங்கள் மாநிலத்தில் என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. அப்போ மாநில அரசுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. கண்டிப்பாக. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது மாநில அரசாங்கத்துக்கான உரிமைகள் எல்லாம் போகுது, வியாபாரிகள் தொழில் செய்கிற எல்லாரோட உரிமையும் போகுதுன்ற நேரத்தில் இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய மாநில அரசாங்கம் இதற்கு உடன்படிக்கையில் கையெழுத்து போடுவதிலேயே ஒரு ஆர்வம் காட்டுற ஒரு சூழலை தான் இன்றைக்கி நம்ம பல விஷயங்களில் பார்த்துருக்கோம். உணவு பாதுகாப்பு திட்டமாக இருக்கட்டும், இந்த நீட் மாணவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், உதய் மின் திட்டம், இன்றைக்கி பல விஷயங்கள் மாநில நலனை பாதிக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சிருந்தும் மாநில அரசாங்கம் அதற்கான ஒரு ஒப்புதலை வழங்கியிருக்கிற இந்த ஒரு சூழல்ல எல்லா விதத்திலையும் போராட்டங்கள், எந்த துறை சார்ந்தும் போராட்டங்களை பார்க்குறோம். விலைவாசி உயர்வு, பால், ரேஷன், இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் கூட கிடைக்காதுன்ற ஒரு சூழல்ல சாமானிய மக்களோட அன்றாட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல் நோக்கி தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் எதற்காக ஒரு அரசாங்கம் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, அது உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் மரியாதைக்குரிய துணை முதல்வர் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க, பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. பிரதமர் அவர்கள் தான் என்னை அமைச்சகத்தில் இடம்பெற வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது அப்படி இருக்கிற சூழ்நிலை இவங்க மத்திய அரசை எதிர்த்தோ மத்திய அரசு கொண்டு வருகின்ற கொள்கை முடிவிலேயே மாற்றுக்கிறது சொல்ல முடியுமா? முடியாது. மத்திய அரசு என்ன வழித்தடத்தை பதித்து காமிக்கிறதோ அந்த வழியில் தான் இவங்க நடக்க முடியும்.
இன்றைக்கி ஜிஎஸ்டி ஒரே வரி, ஒரே நாடு, ஒரே சட்டம். ஏன் டீசல் பெட்ரோலில் ஜிஎஸ்டி வரல? இதெல்லாம் மாநில அரசுக்கு உரிய வருவாய் குறைந்து போகுன்னு சொல்லி அதை மட்டும் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு கொள்கை முடிவிலையும் வேறுபாடுகள் இருக்கிறது, இடர்பாடுகள் இருக்கிறது, முறையான கொள்கை முடிவாக இருக்கப்படவில்லை என்பது இதில் நீங்கள் ஒரு உதாரணத்தை தெரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது, ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மத்திய அரசினுடைய தலையீடு அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாமே சிட்டி உருவாக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு புதிய தொழில்நகரம், புதிய சிட்டிகள் உருவாக்கப்படுகிறது. அங்கு என்னென்ன கலாச்சாரங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் கோடிட்டு காட்டக்கூடியது மத்திய அரசு தான். அப்போ மாநில அரசு வலிமையாக இருந்தால், இல்லை என்று சொன்னால் மத்திய அரசுடைய வரக்கூடிய திட்டங்களை ஏற்கக்கூடியதும் ஏற்க முடியாது என்று சொல்லக்கூடியும் தகுதி இல்லாத ஒரு அரசாக மாறி போகுமே தவிர, மாநில அரசு மத்திய அரசோடு எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி வாய்ந்த அரசாக இருந்தால்தான் எந்த பிரச்சனையும் நாம் எதிர்கொள்ள முடியும், சாதிக்க முடியும் என்ற உதாரணம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது இல்லாதனால தான் எல்லாமே நீங்கள் மத்திய அரசு உள்ள இவங்க எல்லாம் மத்திய அரசு என்ன சொல்லுகின்றார்களோ அதை அப்படியே அப்பளுக்கு இல்லாமல் கேட்கக்கூடிய அரசு தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஓகே, ஒரு வியாபாரிகள் சங்கங்களின் பேரமைப்போட தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கு உண்மையிலேயே வியாபாரிகளோட நிலைப்பாடை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எந்த ஒரு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு போராட்டங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, இந்த தேவைகளையும் அவங்களோட பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற முயற்சி? இல்லைம்மா, இப்போ எங்கள் நிலைமை பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி கடைகள் என்பது நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த நகராட்சி இடங்களில் பேருந்து நிலையங்களில் கடைகள் இருக்கும். 100-120% வாடகை உயர்வு. 10,000 வாடகை இருந்துச்சுன்னா 1,00,000 வாடகை இன்றைக்கு ஏற்றுறாங்க. ஏன் இவ்வளோ வாடகை ஏற்றுறீங்கன்னு கேட்டால் பதில் சொல்வதற்கு அரசு மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூரில் ஒரு கோயில் மண்டபம் இடிந்து விழுந்தது கீழே. அந்த கோயில் மண்டபம் இடிந்து விழுந்ததுக்கு யார் காரணம்? வியாபாரிகள் காரணமா? ஒரு கோவில் மண்டபம் இடிந்து கீழே விழுகிறது என்று சொன்னால் அரசுடைய பராமரிப்பு கவனக்குறைவு தான் காரணமே தவிர வியாபாரிகள் காரணம் அல்ல. ஆனால் அங்கு மண்டபம் இடிந்து விழுந்த காரணத்தினால் வியாபாரிகள் கடைகளை காலி செய்ய வேண்டும் உத்தரவு. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் தீப்பிடித்தது. மீனாட்சி அம்மன் கோவிலில் தீப்பிடித்த ஒரே காரணத்தினால் தமிழகத்தில் உள்ள 36,000 கோயில்களில் இருக்கின்ற கடைகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். இது எந்த வகையில் நியாயம்? இதை விட குடியிருப்போர் வீடுகள்லாம் இன்றைக்கி வரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களாம் வரி கட்டினீங்களான்னு தெரில, எவ்வளோ வரி கட்டியிருக்கீங்கன்னு தெரில. அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக 5,000 கட்டிங்கன்னா 25,000 போடுறாங்க. இப்போ இந்த 25,000 எப்போ இருந்து கட்டணும்னா பின்னாடி ஒரு 6 வருஷத்தை எடுத்துக்கிட்டு அந்த 6 வருஷத்துக்கு இப்போ கட்டினா தான் 2018 19 போக முடியும். இதெல்லாம் ஒரு ஏற்பக்கூடிய விஷயம் இல்லை. எனக்கு ஒரு பெரிய வருத்தம். இப்போ எல்லா எதிர்கட்சிகளும் நம்ம இருக்காங்க, மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஆதரவாக வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு குரல் கொடுக்கவில்லை என்ற எண்ணமும் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ இடையூறுகள் எங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது. கடைகளை 36,000 கோயில்கள் இருக்கின்ற 2 லட்சம் கடைகள். ஸோ 2 லட்சம் கடைகள் என்பதை விட 2 லட்சம் குடும்பங்கள். இந்த 2 லட்சம் குடும்பங்களையும் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய நாளைய வாழ்வாதாரம் என்ன வருது, நாளையுடைய வாழ்வுரிமை என்ன வருது, ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன, பிள்ளைகளை படிக்க வச்சுருப்பாங்க, படிப்பு செலவு என்ன, மருத்துவ செலவு என்ன, இதை கூட கணக்கிடாமல் ஒரு அதிகாரி இருக்காங்க, ஒரு அம்மா லேடி இருக்காங்க, நாளைக்கே நீங்கள் கடை காலி செஞ்சிடணும். என்னையா இது? ஒரு வீட்டை காலி செய்ய வேண்டும், வேறு வீடு பார்ப்பதற்கு கூட வீட்டு ஓனர் ஒரு அவகாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கின்ற காலத்தில் 40 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் பழமையான கடைகள் இருந்து வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு பானா பெரிய நகரமாக இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே கடை வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. யாரையாவது கூட்டி வந்து ஒரு விளக்கு பற்ற வச்சு 2 வியாபாரத்தை பண்ணுப்பான்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு. அந்த தேவைப்பட்ட வியாபாரி இப்போ வளர்ச்சி அடைந்த பிறகு நாங்கள் தேவையில்லையா என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாமா? இப்போ அன்றைக்கு நாங்கள் தேவை, ஒரு விளக்கு பற்ற வைப்பதற்கு ஒரு ஆள் தேவை, ஒரு பொருள் கிடைப்பதற்கு ஆள் தேவை. நீங்கள் ஒரு கோயில் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் கற்பூரம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வர முடியாது. எவ்வளவு திருமணங்கள் திட்டமிட்டு செய்வாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருமண வீடுகளிலே திட்டமிட்டு எல்லாமே எடுத்திருப்பாங்க, தாலி குடி மறந்து வச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒரு ஆள் ஓடி போவாங்க. இந்த மாதிரி கோயில் உள்ளே வருகின்ற பொழுது எத்தனையோ பொருள்களை சேகரித்து வைக்கக்கூடிய வியாபாரிகள் அங்கே இருக்கின்ற ஒரே காரணத்தினால் பக்தர்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் அங்கு சாமி கொண்டு வழிவகை செய்யப்படுகிறது. ஆக இந்த மாதிரி ஒரு வியாபாரிகளை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அமைச்சர் சந்தித்தோம், நாங்கள் அதற்கு
கோயில் வெளியில் இருக்கின்ற இடங்களை பகிர்ந்து தருகிறோம் என்று சொன்னார்கள். திட்டமிடுங்கன்னு சொன்னோம். ஒரு வணிகர் சங்க பிரதிநிதிகளையும் ஒரு அரசு துறை அதிகாரிகளையும் இணைத்து எந்தெந்த கோயில் வளாகத்துக்குள்ளே இடையூறாக இருக்கக்கூடிய கடைகள் இருக்கும், சிலது இடையூறாக இருக்கும், இடையூறாக இருக்கிற கடைகளை அகற்றி மாற்று இடம் கொடுங்க. சில பேர் கடைகள்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க, அதுக்கு ஒரு மாற்று வழி சொல்லுங்க. அதையெல்லாம் விட்டு கோவிலில் தீப்பிடித்த காரணத்தினால் கடைகளை காலி செய்வது. நான் கேட்குறேன், தீப்பிடிச்சதுக்கும் எங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? மின்சார கசிவினால் தீப்பிடித்தது என்று செய்தி வருகிறது. ஆனால் இதுக்கு வியாபாரிகள் என்ன பாவம் செய்வார்கள்? ஒரு வீட்டு உள்ளே மூட்டை இருந்தால் வீட்டை கொளுத்துங்கிற கதையாக இப்போ போய்கிட்டு இருக்கு. இது நியாயம் இல்லை. இப்படி பல சோதனைகள். இப்போ கூட சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் என்கரேஜ் கொண்டு எடுப்போம்னு சில நீங்களாம் பார்த்துருப்பீங்க, உங்கள் பகுதியில் கூட எடுத்திருப்பாங்க. என்கரேஜ்மெண்ட் எடுங்க, தப்பு கிடையாது. அதே வேளையில் ஒரு காலங்காலமாக ஒரு வியாபாரி, இப்போ முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. 3 அடி ஒரு பந்தல் அமைத்துக் கொள்ளலாம், 3 அடிக்கு. அது கால் இருக்கக்கூடாது கீழே. அந்த பந்தல் ஏன் அமைப்பது என்று சொன்னால் வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு ஓரமாக நின்று இளைப்பாறுவதற்கு, மழை நேரங்களில் ஒதுங்குவதற்கு சாதகமாகவும், வியாபாரத்துக்கு கடைக்கு வரக்கூடியவர்களுக்கும் இலையில் நின்று வாங்கக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு அன்றைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 3 அடி நீளம் போட்டுக்கொள்ளலாம் என்று ஒரு ஆணை பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் அதையும் இந்த காதில் வாங்காமல் என்கரேஜ்மெண்ட் 2 கடை இருக்கும், இந்த 2 எடுப்பதற்கு பதிலாக மொத்த கடையும் இருக்கிறாங்க. என்கரேஜ்மெண்ட் என்று கடை எடுப்பதற்கு பதிலாக போர்டு கடை எல்லாமே எடுத்துடுறாங்க. அப்போ ஒரு வியாபாரி சாதாரணமாக 25,000 ரூபாய், 50,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய் வகை செலவு செய்து போர்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் பெரிய ஒரு இழப்பீடாகி கொண்டிருக்கிறது. எதற்கெல்லாம் நாங்கள் போராடுவது? நகராட்சிக்காக போராடுவதா? இந்து நல அறநிலைத்துறைக்காக போராடுவதா? ஜிஎஸ்டிக்காக போராடுவதா? இல்லை என்கரேஜ்மெண்ட்டை அகற்றக்கூடாது என்று போராடுவதா? போராட்டமே வியாபாரியுடைய வாழ்க்கை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வுரிமையை எப்படி காக்க முடியும்? அதற்குரிய அரசாங்கம் என்ன முடிவெடுக்கிறது என்று மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர, பிரதமர் அவர்களையும் நாங்கள் பல முறை மத்திய அரசினுடைய சட்டத்திற்காக சந்திக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும் கூட சந்திக்க முடியவில்லை. அதே போன்று மாநில முதல்வர்களை சந்திச்சிருக்கிறோம், அமைச்சர்களை சந்திச்சிருக்கிறோம், உள்ளாட்சித்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறோம். அதன் பிறகு என்ன அழைத்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் என்று கேட்க வேண்டுமா இல்லையா? மனு கொடுப்பதோடு சரி, வாங்கி வைத்துக் கொள்வதோடு சரி, அதன் பிறகு அழைத்து ஆலோசனை பெற்று ஒரு நல்ல முடிவெடுக்காத சூழலாக தத்தளித்து கொண்டிருக்கிறோமே தவிர விடிவு காலம் எங்களுக்கு ஏற்படவில்லை. நிச்சயமா சார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்போட மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் வணிகர்கள் அப்படின்றவங்க யார், இவங்க எந்த அளவுக்கு மக்களோட இணைஞ்சிருக்காங்க, இது 2 பேருக்குமே பலனடிக்கக்கூடிய பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிற இந்த ஒரு சூழல்ல அவங்களுடைய வாழ்க்கை இவ்வளோ தூரம் ஒரு கேள்விக்குறியாகின ஒரு நிலைக்கு யார் காரணம்? இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழல்ல சரியான முடிவெடுக்க வேண்டிய மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இதை எங்க கொண்டு போய் இனிமே முறையிடுவோம் அப்படின்ற ஒரு பயம், கேள்விக்குறியோட இன்றைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க பார்த்ததுக்கு நன்றி. நன்றிமா. புத்தகங்களிலிருந்தும் செய்தித்தாள்களிலிருந்தும் நாம் படிக்க தவறிய தகவல்களை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறள் வெறும் அறநெறிகளை நீதிகளை சொல்லுகிற நூல் என்று கருதினால் நாம் திருக்குறளை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். நாம் எல்லோரும் அறிவோம், மருந்து என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது, 95வது அதிகாரம். அந்த மருந்து என்பதை படித்து பார்த்தால் எத்தனை அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் சொல்லுகிற ஒரு மருத்துவராக வள்ளுவர் இருக்கிறார் என்று நமக்கு புரியும். அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுவதெல்லாம் உடல் சார்ந்த குறைபாடுகளுக்கான மருந்து. ஆனால் அதற்கு முந்திய அதிகாரம் ஒன்று இருக்கிறது, அதற்கு சூது என்று பெயர். சூதாட்டம் இன்றைக்கு வரையில் தொடர்கிறது. சூதாட்டம் பற்றி ஒரு அதிகாரத்தை, ஒரு 10 குறட்பாக்களை வள்ளுவர் எழுதியிருக்கிறார். அதில் சூதாடாதே என்று வெறும் நீதியை மட்டும் அவர் சொல்லவில்லை. எப்படி மருந்து என்கிற அதிகாரத்தில் உடலுக்கு மருந்து தருகிற வைத்தியராக அவர் இருக்கிறாரோ, சூதாட்டத்தில் உள்ளத்துக்கு மருந்து தருகிற ஒரு உடவியல் வல்லுநராக வள்ளுவர் இருக்கிறார். அந்த குறளை எடுத்து பார்த்தால் அந்த 10 குறட்பாக்களில் 3 குறட்பாக்கள் முழுக்க முழுக்க உடவியல் சார்ந்ததாக இருக்கிறது. மிகச் சரியாக சொல்கிறார். எதற்காக
உளவியல் மருத்துவம் சூதாடுகிறவர்களுக்கு தேவைப்படுகிறது. சூதாடுவது என்பதே ஒரு மனப்பிறழ்ச்சி தான். நேர்மையான ஆரோக்கியமான மனமுடையவர்கள் சூதாட மாட்டார்கள். எப்போது ஒன்றை வைத்து வந்தால் 100 போனால் 1 என்கிற கணக்குக்கு வருகிறோமோ ஒன்றை கொடுத்து ஒன்றை பெற வேண்டும். அதுதான் நேர்மையானது. ஒன்றை கொடுத்து 100 பெற முயல்வது என்பதே அடிப்படையில் நாம் யாரையோ ஏமாற்றுகிறோம் என்று பொருள். நாம் ஒன்றை கொடுக்கிறோம், 100 வருகிறது என்றால் வேறு யாரோ 99 பேர் தங்களின் ஒவ்வொன்றையும் இழந்திருக்கிறார்கள் என்பது தானே அதற்குள் இருக்கிற செய்தி. எனவே மற்றவன் பொருளை தான் பெற வேண்டும் என்று நினைப்பதே மனப்பிறழ்வு. எனவே உளவியல் அடிப்படையிலே தான் அவர்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கருதியிருக்கிறார். எப்படி இது உளவியல் சார்ந்தது என்பதை நாம் கூறுகிறோம் என்றால், அந்த குறளிலேயே வள்ளுவர் சொல்லுகிறார், இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் என்று. ஒன்றை நாம் இழந்தோம், ஒன்றில் தோல்வி வருகிறது என்றால் அதன் மீது நமக்கு கோபம்தான் வரும். சூதாட்டத்திலே மட்டும் ஒரு விந்தையான செய்தி இருக்கிறது. இழக்க இழக்க அவன் அந்த காதலை மீண்டும் மீண்டும் கூட்டிக் கொண்டே போவான். இழப்பு வருவதால் கோபம் வராது. விட்டதை பிடிக்கிறேன்பா. நாம் பார்த்திருக்கிறோம், நடைமுறையில் பலரும் சொல்லுகிற தொடர் இதுதான். எப்படியாவது விட்டதை பிடிக்கணும். விட்டதை பிடிக்கிறேன் என்று சொல்லி இருப்பதை இழப்பது தான் அங்கே நடக்கும். ஆகையினால் இதற்குள் ஒரு உளவியல் சிக்கல் இருக்கிறது. எவனாவது இழக்கிற போது மகிழ்ச்சி அடைவானா? இழக்கிற போது அதை காதலிப்பானா? எது தன் இழப்புக்கு காரணமாக இருக்கிறதோ அதன் மீது கோபம் அல்லவா வர வேண்டும். ஆனால் அதன் மீது காதல் வருகிறது. மறுபடியும் மறுபடியும் அதற்குள்ளேயே சிக்கி தவிக்கிறான். எப்படியாவது அதற்குள் போய் பணத்தை மீண்டும் பெற்றுவிடலாம் என்று கருதுகிறான். எனவே இது ஒரு மனப்பிறழ்வு. வெறும் அறிவுரை போதாது, இதற்கு உளவியல் அடிப்படையில் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கருதி இருக்கக்கூடும். ஆகையினால்தான் இழத்தொரும் காதலிக்கும் சூதுக்கு மருந்து என்பது மனம் சார்ந்தது என்று கருதி அந்த அதிகாரத்தை தொடங்குகிற போதே என்ன சொல்கிறார் என்றால், வேண்டற்க வென்றிடினும் சூதை என்று சொல்கிறார். வெற்றி வராது என்று சொல்லவில்லை, வரலாம். வந்தாலும் வெற்றியே வந்தாலும் அதை நீ ஏற்காதே என்கிறார். ஏனெனில் மனத்தின் இயல்பு எங்கே வெற்றி வருகிறதோ அதை நோக்கி ஓடும். ஆனால் வெற்றி வந்தாலும் அதை நோக்கி போகாதே என்று வள்ளுவர் சொல்வதற்கு காரணம், தோல்வி வந்தாலும் நீ அதை காதலிக்கிறாயே. தோல்வி வந்தாலும் ஒன்றை விரும்புகிறவனுக்கு வெற்றி வந்தாலும் வேண்டாம் என்றுதான் எதிர்மறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் வெற்றி தீர்மானிக்காது. வெற்றியும் தோல்வியும் தான் வாழ்வின் அனைத்தையும் தீர்மானிக்கின்றன என்று சொன்னால், இங்கே தோற்றவர்களெல்லாம் கொடியவர்களாகவும் வென்றவர்களெல்லாம் நல்லவர்களாகவும் அல்லவா இருக்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். அந்த இடத்தில் பாரதியும் சூது என்கிற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறான். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும். சூது கவ்விவிட்ட காரணத்தால் வாழ்வை விட சூது உயர்ந்தது என்று பொருள் இல்லை. சூது பெரியது என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. அது மேலே இருந்தாலும் கீழே தள்ளப்பட வேண்டியது. நல்லவர்கள் தோற்று போனாலும் அவர்கள் மேலே வர வேண்டியவர்கள். எனவே வெற்றி தோல்வியை வைத்து முடிவு செய்யாதீர்கள். வேண்டற்க வென்றிடினும் சூதினை. ஏன் வெற்றி வருகிற போது ஏன் வேண்டாம் என்கிறாய்? அடுத்த குறளில் அதற்கு விடை சொல்கிறார் வள்ளுவர். அது வருவது போன்ற தோற்றம். ஒன்றெய்தி 100 இழக்கும் சூதர் போல என்கிறார். இவர்கள் ஒன்றை பெற்றிருக்கிறார்கள், என்ன தெரியாது. 100 இழக்கப் போகிறார்கள் என்பது தெரியாது. ஒன்றை பெற்றதனால் பெற்றது உறுதி, பெற்றது உண்மை, பெற்றது நிலையானது என்று கருதாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பெற்றதோடு அங்கிருந்து மீண்டு வந்து விட மாட்டீர்கள், வர விடவும் மாட்டார்கள். சூதாட்ட கழகங்களிலே பார்த்தால் நமக்கு அந்த நிலை தெரியும். திரைப்படங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவன் ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று விட்டான் என்றால் பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விட முடியாது. அவனே புறப்பட்டு விட மாட்டான். அவனே என்ன நினைப்பான் என்றால், இப்போது 100 வந்திருக்கிறது, மறுபடியும் விளையாடினால் 1000 வரும் என்று தான் நினைப்பான். அடிப்படையில் மனம் சார்ந்த சிக்கல் இது. இல்லை, எவனாவது ஒரு புத்திசாலி வந்ததை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விடலாம் என்றால் சுற்றி இருக்கிறவனெல்லாம் விடமாட்டான். எங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு நீ போய் விடுவாய், நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமா? மறுபடியும் விளையாடு. அவன் என்ன நினைக்கிறான் என்றால், மறுபடியும் விளையாடினால் பெற்ற 100 நமக்கு திரும்ப வந்துவிடும் என்று கருதுகிறான். எல்லோருக்கும் தான் இழந்ததை பெறுவோம் என்றும் தான் கொண்டு வராததை பெற்றுவிடுவோம் என்றும் ஒரு விதமான ஆசை, நியாயமற்ற அறமற்ற ஓர் ஆசை மனிதர்களுக்குள் குடிகொண்டிருக்கிறது. எனவே அவன் நினைக்கிறான், இவர் சொல்லுகிறார், நீ பெற்றாலும் இழப்பாய், நீ வெற்றி பெற்றாலும் வேண்டாம் என்று சொன்ன வள்ளுவர், ஒருவேளை அந்த வெற்றியும்
நிலையானதல்ல என்பதையும் உணர்ந்து கொள். இப்படி படிப்படியாக பக்குவமாக மனம் சார்ந்த செய்திகளை சொல்லி சொல்லி சூதாட்டத்திலிருந்து விலக்க முடியுமா என்று வள்ளுவர் பார்க்கிறார். வள்ளுவர் காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த சூதாட்டம் இருக்கிறது. சூதாட்டத்தின் வகைகள் மாறி இருக்கின்றன. காயுருட்டி சூதாடினார்கள், கட்டுக்கட்டாக சீட்டு வைத்து சூதாடினார்கள், குதிரை மேல் பணம் கட்டி சூதாடினார்கள், பல வேளைகளில் திரைப்படம் எடுத்து சூதாடினார்கள். எல்லாம் சூதாட்டம்தான். எந்த ஒன்று நாம் போடுகிற முதலுக்கு ஏற்ற அளவுக்கு உரிய அளவுக்கு அந்த லாபத்தை தரும் என்று கருதி நாம் ஈடுபடுகிறோமோ அது மட்டும்தான் வணிகம். நம் முதலுக்கு மேல் கூடுதலாக நியாயமற்ற முறையில் 1க்கு 100ஆக திரும்ப வர வேண்டும் என்று கருதினால் அது வணிகம் இல்லை, அது சூது. வணிகம், சூதாட்டம், கொள்ளை என்கிற 3க்கும் அடிப்படையில் வேறுபாடுகள் இருக்கின்றன. வணிகம் என்பது நியாயமாய் கொடுத்தலும் கொள்ளலும். சூது என்பது குறைவாய் கொடுத்து நிறைய பெற வேண்டும் என்பது. கொள்ளை என்பது எதையும் கொடுக்காமல் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்பது. எனவேதான் கொள்ளை சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறது. சூதாட்டமும் சட்டப்படி தடை செய்யப்பட வேண்டும். ஆனால் அது சட்டம் பாய்ந்தும் பாயாமலும் ஒதுங்கியும் மறைந்தும் நின்று கொண்டிருக்கிறது. வணிகம் ஒன்றுதான் சட்டப்படி சரியானது. ஆகையினால் சட்டத்திற்கு புறம்பாக ஒருவன் ஒன்றில் ஈடுபடுகிறான் என்றால் அவனுக்கு உளவியல் சார்ந்த சிக்கல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உளவியல் வல்லுநரைப் போல இந்த திருக்குறள் பாக்களிலே வள்ளுவர் செய்திகளை நமக்கு தந்திருக்கிறார். குறள் பன்முகத்தன்மையுடையது. வெறுமனே நீதி சொல்லிவிட்டு போகிற ஆசிரியன் அல்ல, வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிற, கைபிடித்து அழைத்து செல்லுகிற நம் பாட்டனுக்கும் பாட்டன்தான் நம் வள்ளுவன். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையான சட்டங்களை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் என்பதை பார்க்கலாம். நம் விடியலிவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான வழக்கு. அது உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புகிற ஒரு வழக்கு தான். கேரளாவில் இருந்து ஒருவரை கல்யாணம் செய்து கொண்ட ஒரு பெண்மணி ஹதியாவின் வழக்கு. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம், ஹதியா வழக்கில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சரியான முறையிலே தான் அணுகி இருக்கிறதா, தீர்ப்பு வழங்கி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒரு ஹிந்து பெண்மணி, அகிலா அசோகன் என்கிற பெண்மணி. இது பப்ளிக் டாக்குமெண்ட், அதனால் சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்த ஒரு விஷயம். அந்த பெண் தன்னை இஸ்லாமியராக மதமாற்றம் செய்து கொண்டு ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்து கொள்கின்றார். உடனே என்ன சொல்கிறாங்க, லவ் ஜிஹாத் என்கிற முறையில் இன்றைக்கு நாடெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெண்களை, ஹிந்து பெண்களையும் குறிப்பாக மதமாற்றம் செய்வித்து அவர்களோடு திருமணம் செய்து தங்களது மத ரீதியான எல்லா விஷயத்திற்கும் இவர்களை அழைத்து செல்லுகிறார்கள் அல்லது எண்ணிக்கையை பெருக்குகிறார்கள் என்ற முறையிலே பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேசுகிற பேச்சு போல் நம்ம அதை பார்க்காமல், நான் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு மதம் மாறி திருமணம் செய்வதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றங்களும் சரி 18 வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய துணையை தேர்ந்தெடுப்பதற்கான முழு அதிகாரமும் உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? அப்போ யார் வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணுவது அப்படிங்கிறது அவங்களோட விருப்பம். நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க, நம்ம பெற்றோர்களுடைய ஆசைக்கு விருப்பத்திற்கேற்ப நடப்போம் என்று நினைப்பது பெரும்பாலானவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சிறுபான்மையினராக, அதாவது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது ஹிந்து மதம், இஸ்லாமியம், கிறிஸ்துவம், பௌத்தம், ஜைனம் எதுவாக இருந்தாலும், அதிலே ஒரு குறிப்பிட்ட பெண்கள், ஒரு சதவீதத்தை சார்ந்த பெண்கள் காதல் வயப்பட்டு இன்னொருவரோடு உறவு கொள்ள நினைத்து திருமணம் புரிகிறார்கள். சட்டப்படியான திருமணம் புரிகிறவர்களை பற்றி நான் பேசுகிறேன். அப்போ இந்த ஹதியா செய்து கொண்ட திருமணம் லவ் ஜிஹாத். எனவே இந்த திருமணம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கு கேரளாவிலே தாக்கல் செய்யப்படுகிறது. கேரள உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. ஆமாம்,
இப்படி வந்து செஞ்சிருக்க கூடாது, இது லவ் ஜிஹாத் தான், அதனால் நடைபெற்ற திருமணம் செல்லாது. அதாவது எப்படின்னா ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுறது, இது லவ் ஜிஹாத் என்று, இது தவறு என்று ஒரு மனோநிலையிலிருந்து கொண்டு வந்து ஒரு நீதிமன்றத்தையே அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க வச்ச வழக்கு தான் இந்த ஹதியாவுடைய வழக்கு. இந்த வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு வருகிறது. மேல்முறையீட்டுக்காக அந்த வழக்கு வருகிற பொழுது உச்சநீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பெண்ணுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சா, இந்த பெண்ணுக்கு எந்த மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, யாரை திருமணம் செய்து கொள்வது, எப்படி திருமணம் செய்து கொள்வது என்பதற்கான உரிமையை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறதா, இதைத்தான் பார்த்திருக்க வேண்டும் நீதிமன்றம். ஆனால் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, இதில் லவ் ஜிஹாத் நடந்திருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்புக்கு யார்கிட்ட, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி என்கிற அமைப்பிடம் இதில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கள். இது ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமையின் கீழே கைடன்ஸின் கீழே நடக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லிட்டாரு, இல்லை இதெல்லாம் செய்யக்கூடிய காரியம்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டார். உடனே இன்றைக்கு வரைக்கும் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அந்த விசாரணையை நடத்தி வருகிறது. இதற்கு இடையிலே திருமணமான ஹதியாவை தன்னுடைய பெற்றோரிடம் போய் வாழச் சொல்லி உச்சநீதிமன்றம் நிர்பந்திக்கிறது. இப்போது ஒரு திருமணமான பெண் எங்கே வாழ வேண்டும் என்பதை அந்த பெண் தானே தீர்மானிக்க வேண்டும். அவர் கணவனது வீட்டிலா அல்லது வேறு இடத்திலா அல்லது ஒரு ஹாஸ்டலில் கூட ஹதியா தங்கலாம்னு நினைக்கலாம், ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கலாம்னு நினைக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் இதில் உச்சநீதிமன்றம் இல்லை, நீ திரும்பி போய் உங்கள் பேரண்ட்ஸோடு இருக்கணும். 18 வயது பூர்த்தி ஆயிடுச்சு, அவள் எங்கே இருக்கணுங்கிறத எப்படி நீதிமன்றம் வரையறுக்க முடியும்? அப்போது இத்தனை நாளும் அவள் வீட்டு சிறையில் உள்ளே வைக்கப்படுகிறாள். ஒரு 6 மாதத்துக்கு மேலே பெற்றோரிடம் இருக்காங்க. பெற்றோர் தொடர்ந்து அவளை எப்படி மென்டலாக ஹாரஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லார் பெற்றோருக்குமே அது அவமானத்திற்குரிய ஒரு விஷயம்தானே அல்லாமல் மனமுவந்து செய்து கொள்கிற திருமணம் என்று கருத மாட்டார்கள். அது தான் இன்றைய சொசைட்டியினுடைய நிலைமை, இன்றைய சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் திரும்பவும் விசாரணை வருகிறது. விசாரணை வந்த பிறகு இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, நீ போய் சேலத்தில் ஒரு கல்லூரியில் சேர வேண்டும். அந்த கல்லூரி ஆயுர்வேத சம்பந்தமான படிப்பதற்காக போகிறாங்க அந்த பெண். அங்கே உச்சநீதிமன்றமே அனுப்பி வைக்கிறது. உச்சநீதிமன்றம் அந்த பெண்ணை அனுப்புவதற்கு, சேலத்தில் இருக்கிற கல்லூரியிலே செய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு முதல்ல உரிமை இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இல்லையா? உச்சநீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாவலராக இந்த இடத்துல இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவள் தன்னுடைய மனம் புரிந்து கொண்ட கணவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவளால் பார்க்க முடியாது. அதாவது கணவனிடம் தொடர்பில்லாமல் இருக்க, யாரொருவர் அவளை சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலும் சேலத்திலே இருக்கக்கூடிய அந்த கல்லூரி அனுமதி கொடுத்தால் மட்டுமே அந்த பெண் சென்று சந்திக்க முடியும். ஆக இந்த சூழ்நிலை என்பது ஒரு தனி மனிதனுடைய உரிமைக்கு எதிரானதா இல்லையா என்பதைத்தான் நான் இன்றைக்கு பார்க்க விரும்புகிறேன். புட்டாசாமி வழக்கு என்கிற ஒரு வழக்கு வந்தது. புட்டாசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்கிற வழக்கு. அது 9 நீதிபதிகள், ஒரு மிகப்பெரிய பெஞ்சாக அது கருதப்பட்டது. அதில் ஒரு தீர்ப்பு வருவது, இண்டிவிஜுவல் ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷனலாக கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் அடிப்படையான ஒரு விஷயம். அடிப்படையான உரிமைகள் தேவை என்றால் அது அவளுடைய பிரைவசி பாதுகாக்கப்பட வேண்டும், அவளுடைய தனிப்பட்ட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்காக பிரசிடென்ட், ஜுடிஷியல் பிரசிடென்ட் என்று சொல்லுவார்கள், முன்னோடி தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக இப்படிப்பட்ட தவறான ஒரு தீர்ப்பை அளிக்க துணிந்திருக்கிறதோ என்ற கேள்வி நமக்கு நிச்சயமாக எழுகிறது. அப்போ தனிப்பட்ட உரிமைனா என்ன, அடிப்படை உரிமை என்ன? நான் எங்கே போய் வேணாலும் வாழலாம், நான் எனக்கு பிடிச்ச துணையை நான் தேர்ந்தெடுத்துக்கலாம், நான் ஒரு வியாபாரம் ஒரு இடத்துல தொடங்கணுமா அதை நான் செய்வதற்கான உரிமை உண்டு, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறனோ அதை பேசலாமா, அதை பேசுவதற்கான உரிமை உண்டு என்று சொல்லுகிற அடிப்படை மனித உரிமைகள் அனைத்திலும் மிக முக்கியமானது தன்னுடைய துணையை தானாக தேர்ந்தெடுத்து கொள்கிற உரிமை ஒருவருக்கு இருக்கிறது என்பது. அப்போது அகிலா அசோகனாக இருந்து ஹதியாவாக மாறி இருக்கக்கூடிய, மதம் மாறிய அந்த இளம் பெண்ணுக்கு
தன்னுடைய துணையை தேர்ந்து கொள்கிற உரிமை இருக்கிறது. அதிலே தலையிடுவதற்கு யாரொருவருக்கும் உரிமை இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றமே ஆனாலும் கூட ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட அரசியல் சாசன அமர்வுகளிலே கொண்டு வரப்பட்ட தீர்ப்புகளை மீறி செயல்பட முடியாது. ஒரு தனி மனிதனுடைய உரிமையை களங்கப்படுத்துகிற முறையிலேயும் கட்டுப்படுத்துகிற முறையிலேயும் ஹதியா வழக்கிலே உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த மாதிரியான தீர்ப்புகள் வழங்குகிற பொழுது நீதித்துறையை சார்ந்தவர்கள் இந்த தீர்ப்புகள் எப்படி தவறாக அமையும் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அமிக்கஸ் கியூரி என்று நீதிமன்றத்திற்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள், அவர்களது எண்ணிக்கை, அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள், மேதாவிலாசம் பொருந்தியவர்கள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள் என்பதனால்தான் இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கிறதோ என்று நம்மாலே சொல்ல முடிகிறது. எனவே தனி மனித சுதந்திரத்தை வைத்து பார்க்கிற பொழுது ஹதியா இன்றைக்கு ஒரு கொடுமையான நிலையில் இருப்பதாகத்தான் கருதப்பட முடிகிறது. நாம் வாழும் சூழலே நம் மனதை பல சஞ்சலங்களுக்கு ஆளாக்குகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் மனதை எவ்வாறு நாம் தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதூர் மொஹிதீன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நான் பள்ளியில் படிக்கும் பொழுது ஆசிரியர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், எழுதி படிங்கள் என்று கூறுவார்கள் ஆசிரியர்கள். அப்பொழுதுதான் உனக்கு மனதில் நிற்கும் என்று கூறுவார்கள். எழுதி படிங்கள் என்று கூறிக்கிட்டே இருப்பார்கள் ஆசிரியர்கள் எல்லாம் பொதுவாக. ஏன் அவர்கள் அப்படி கூறுகின்றார்கள் என்றால், நாம் படிக்கும் பொழுது படிக்கின்றோம், நாம் வாசிக்கின்றோம், உணர்கின்றோம். நாம் படிக்கும் பொழுது நாம் படித்தவைகள் எல்லாமே எங்கு செல்கின்றது? இடது பக்கம் செல்கின்றது. இடது பக்கம் உள்ள ஹிப்போ கேம்பஸில் தான், மெமரி சென்டர்கள், நினைவகத்தில் தான் போய் சேருகின்றது. எல்லாமே நான் படிக்கின்ற அத்தனையும் அங்கே போய் ஸ்டோர் ஆகிரும். இடது பக்கம் நினைவகத்தில், வலது பக்கம் எம்டியாக இருக்கும். வலது பக்கம் எப்பொழுது வருகின்றது என்றால், நாம் எழுதும் பொழுது படங்கள் இருக்கின்றதே, இந்த படங்கள், இந்த விஷுவல், இது எல்லாமே வலது பக்கம் செல்கின்றது. இது எல்லாத்துக்கும் அமையும் இடம் வந்து வலதுடைய மூளை. வலது பக்கத்தில் உள்ள ஹிப்போ கேம்பஸில் தான் அவை போய் சென்றடைகின்றது, அங்கே ஸ்டோர் ஆகின்றது. ஆகவே தான் வாத்தியார் என்ன சொல்கிறாங்க, எழுதி படிங்கன்னு சொல்கின்றார்கள். படிக்கின்றது இடது பக்கம் போய்விடும். எழுதி படிக்கும் பொழுது அதனுடைய ஃபிகர் எங்கே போகின்றது? வலது பக்கம் போகின்றது. ஆகவே இரண்டு நினைவகமும் ஃபுல்லாயிடும். அந்த இரண்டையும் எடுத்து சென்றோம் என்றால் நாம் தேர்வில் மிக அழகாக எழுதிவிடலாம். நாம் படங்கள் இல்லாமல் எழுதி படிக்காமல் நாம் சென்றோம் என்றால் வலது பக்கம் இடது பக்கம் உள்ள மெமரி சென்டரில் தான், நினைவகத்தில் தான் ஃபுல்லாக இருக்கும், இதுக்கு எம்டியாக இருக்கும். எதுக்கு நாம் ஒரு இதை எம்டியாக போகணும்? 2 பாக்ஸையும் ஃபில் பண்ணிட்டு போகிறது தானே. 2 பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டு போனால் எக்ஸாம் எல்லாம் எழுதலாமே. நம்ம அதை செய்யாதனால ஒரு பக்கம் தான் ஃபில் பண்ணிட்டு போகிறோம், ஒரு பக்கம் எம்டியாக இருக்குது. யாருக்கு நஷ்டம்? மாணவர்களுக்கு தான் நஷ்டம். ஆகவே நாம் எழுதி படிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எழுதி படியுங்கள் படிக்கும் பொழுது, அப்பொழுது தான் நல்லது. படம் போட்டு பாருங்கள், படத்தின் மூலமாக சில விஷயங்கள் தெரியும். படம் போட்டு பார்க்கணும். சின்ன சயின்ஸில் இல்லாமல் படம் போட்டு சில விஷயங்கள் அப்படி செய்யும் பொழுது 2 பக்கமும் உங்களுக்கு நினைவகம் ஃபுல்லாகின்றது. அது ஒரு யுக்தி. அதன் மூலமாக நாம் ஒரு தேர்வில் அதிகமான மார்க்குகள், ஒரு சைடு வீக்காக இருந்தால் கூட இன்னொரு சைடு எடுத்து கொடுக்கும். இந்த படங்கள் மூலமாக ஞாபகம் வந்துடும் நமக்கு. ஸோ ஒன்று லிங்க் இருக்கும். இந்த லிங்க் மூலமாக நாம் எதையும் விட்டு வரமாட்டோம். கொஸ்டின் தெரியலைன்னு வரமாட்டோம். எந்த கொஸ்டின் இருக்கும், இந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியவில்லை, எனக்கு விடை தெரியவில்லை என்று சொல்வது வாய்ப்புகளே குறைவு. என்றால் தெரியவில்லை என்றால் படம் என்று நாம் எழுதி படித்த அந்த படம் இருக்கின்றதே, படம் அந்த ரைட்டிங் இருக்கின்றதே, அது இங்கே பதியும், இது எடுத்துக் கொடுக்கும். அதன் மூலமாக நாம் இதை பிக்கப் பண்ணிவிடலாம். ஆகவே நாம் எழுதி படிப்பது மிக நல்லது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் படிக்கின்றோம், நாம் கேட்கின்றோம், இதன் வழியாக நம் மூளைக்கு செல்கின்றது. முதலில் அது சென்டர் என்பது சென்சரி சிஸ்டத்துக்கு போகின்றது. மூளை என்பது மூளையில் உள்ள நினைவகம் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. சென்சரி மெமரி என்றும், ஷார்ட் டேர்ம் மெமரி என்றும், லாங் டேர்ம் மெமரி என்றும் இருக்கின்றது. லாங் டேர்ம் மெமரி என்பது பெரிய நினைவகம், ரொம்ப நாளைக்கு நிற்கும் மனதில். சென்சரி என்பது கொஞ்சம் குறைவான நேரத்தில் தான் இருக்கும், சில நிமிடங்கள், சில செகண்ட் தான் நிற்கும், அப்புறம் மறந்துவிடும். சென்சரி சிஸ்டம் என்பது நாம் கண்மொழியாக பார்க்க எவ்வளோ விஷயங்கள் நாம் கண்மொழியாக பார்க்கின்றோம், எஃப்எம்மில் கேட்கின்றோம், ஆடியோவில் கேட்கின்றோம். இதெல்லாம் எங்கே செல்கின்றது? சென்சரி சிஸ்டத்தில் போய் சேர்கின்றது. அங்கே இருந்து என்ன செய்யும், சில செகண்ட் தான் அங்கே இருக்கும், அப்புறம் மறைந்துவிடும், கீழே அது மறைந்துவிடும்.
அதில் மொத்தமாக எடுத்துக்கணும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 15 ஐட்டம் தான் நிற்கும். அதுக்கு மேல் எடுத்தோம் என்றால் ஒன்று வர ஒன்று சப்ஸ்டியூட் ஆகிட்டே இருக்கும். நாம் இன்னொன்று 10, 13 தான் இருக்கும் அதில் ஸ்டோர் கெப்பாசிட்டி. சின்ன கெப்பாசிட்டி, அதனுடைய கெப்பாசிட்டி ரொம்ப சிறுசு, அதனுடைய அளவும் சிறுசு, அதனுடைய காலமும் குறைந்த காலம், செகண்ட் தான், மறைந்துவிடும். 13, 14 ஐட்டங்கள் தான் அதில் நிற்கும். அதுக்கு மேலே ஒரு ஐட்டம் வந்தால் ஒரு ஐட்டம் டவுன் ஆயிரும், ஒரு ஐட்டம் ஆகிட்டால் இன்னொரு டவுன் ஆயிரும். ஸோ இது போல் மறைந்து கொண்டே இருக்கும். ஆகவே நாம் அதிகமாக ஞாபகம் வைத்து கொள்ள முடியாது. நாம் வெளியில் செல்கின்றோம், எத்தனையோ பார்க்கின்றோம், பஸ்ஸில் செல்கின்றோம், ட்ரெயினில் செல்கின்றோம், காரில் செல்கின்றோம், நம்மளுடைய எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கின்றோம். எல்லாம் நம்மளுடைய மனதில் நிற்கின்றதா? இல்லை, நிற்காது. பார்த்துக்கிட்டே போகிறோம், அவ்வளோதான். ஏதாவது ஒன்று தான் நிற்கும், எல்லாமே நிற்கப் போவதில்லை. கண்ணில் பார்ப்பது ஒரு செகண்ட் தான், காதில் பார்ப்பது 4 செகண்ட் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். அதனால்தான் இது எஃப்எம் வந்துவிட்டது. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எஃப்எம்மில் வருகிறது. காது வழியாக நாம் அட்வர்டைஸ் கேட்கும் பொழுது அது 4 செகண்ட் நிற்கின்றது. கண் பார்வையில் பார்க்கும்போது டிவியில் பார்க்கின்றோம், ஆடெல்லாம் பார்க்கின்றோம், அது ஒரு செகண்ட் தான், அதோடு மறைந்துவிடும். அப்போ நாம் என்ன பண்ணுவது? நாம் எப்படி அதை ஷார்ட் டைம் கொண்டு போவது? அது வலிக்கின்றது. பொதுவாக நாம் ஒரு உதாரணம் சொல்கின்றேன். நாம் சினிமா தேட்டருக்கு போகின்றோம், படம் பார்க்க போகின்றோம் வைத்துக்கொள்வோம். தேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் பார்க்குறோம், நம்மளுடைய ரோல் நம்பர் பார்க்குறோம், பார்த்துட்டு போய் ரோலை உட்காந்து சினிமா பார்க்குறோம். இன்டர்வல் வரும்போது நம்ம வெளியே போயிடறோம். வெளியே போயிட்டு வந்து உட்காரோம், சீட்டை தேடுறாங்க. தேட்டரில் இருக்க பாதி பேர் சீட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க, இந்த சீட்டுன்னு. ஏன்? சீட் வாங்கிட்டோம், நம்பரை பார்த்து போய் உட்காந்துட்டோம், அதுக்கப்புறம் தேவையில்லை, தூக்கி வச்சிடறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குமா நம்ம இந்த சீட் நம்பர் என்னென்று? எந்த ரோ என்று தெரியாது, சீட்டும் தெரியாது, நம்பர் தெரியாது. ஏனென்றால் அது சென்சர் சிஸ்டம், அவ்வளோதான். அது டைம் அது மறந்துவிடும், அதோடு முடிஞ்சு போதும், அவ்வளோதான். அப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம அதை கவனிக்கவில்லை? அது எப்பொழுதாவது ஷார்ட் டைம் போகணும் என்றால் நான் அட்டென்ஷன் கொடுக்கும்போது, அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அதுக்கு நாம் அதை கொஞ்சம் கவனிக்கும் பொழுது தான் அது ஷார்ட் டைம் போகின்றது. ஷார்ட் டைம் போயிடுச்சுன்னா அது சில மணித்துளிகள், மணி முதல் நிமிடங்கள் முதல் மணிக்கணக்கு வரை, ஹவர்ஸ் வரை. இது செகண்ட்ஸ் டு மினிட்ஸ், அது மினிட்ஸ் டு ஹவர்ஸ். இத்தனை நிமிடங்களில் முதல் ஹவர்ஸ் வரை அங்கே நிற்கும். அதன் பிறகுதான் அது மறையும். ஷார்ட் டைம் அங்கேயும் அப்படி தான். ஷார்ட் டைம் கிட்டத்தட்ட 9 ஐட்டங்கள் தான் நிற்கும், 9, 10 ஐட்டங்கள் தான் நிற்கும். இன்னொரு ஐட்டம் வரும்போது ஒன்று கீழே விழுந்துவிடும், கீழே டவுன் ஆகிரும். அவளுடைய கெப்பாசிட்டியும் மிக சின்ன கெப்பாசிட்டி தான், குறைந்த கெப்பாசிட்டி தான். அவருடைய காலங்களும் குறைந்த அளவு தான். அது ஹவர்ஸ் கணக்கில் தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன். நாம் ட்ரெயினில் போகின்றோம், டிக்கெட் எடுத்துட்டோம், ட்ரெயினில் போயிட்டுருக்குறோம், வெளியூருக்கு போயிட்டுருக்குறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? டிக்கெட் வாங்கிட்டோம், டிக்கெட் வாங்கி டிக்கெட் பார்த்துக்கிட்டோம், நம்மளுடைய நம்பர் தெரியும், ரோல் தெரியும், பாக்கெட்டில் வச்சுக்கிறோம். மறுபடியும் நினச்சி நமக்கு ஞாபகம் வரும், டிடிஆர் வருவார், டிடிஆர் வந்து கேட்பார் அப்படின்னு நினச்சி அது நம்ம ஞாபகம் அட்டென்ஷன் கொடுக்கணும். அதுக்கு அந்த டிக்கெட்டுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுத்து டிடிஆர் வருவாரே, பரிசோதனை வருவார், அடிக்கடி வருவார், கேட்பார் என்று நம்ம பக்கெட்டில் ஞாபகத்தில் வைத்துக்கிறோம், அட்டென்ஷன் கொடுத்து வைக்கின்றோம். அது நமக்கு மறக்காது. ஒரு ஸ்டேஷனில் இறங்குறோம், இறங்கி தண்ணியை வாங்குகிறோம், குடிக்கிறோம், பேப்பர் வாங்குகிறோம், மறுபடியும் கரெக்டாக போய் சீட்டில் உட்காந்துக்குவோம். இத்தனை போய் நம்பர் ஏதோ நம்பர் போட்டு சீட் நம்பர் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் நமக்கு. ஏன் ஞாபகத்தில் இருக்கின்றது? அங்கே தேட்டரில் ஞாபகத்தில் இல்லை, தேட்டரில் உட்காந்து சீட் ஞாபகம் வரவில்லை என்றால் நமக்கு வாங்கி பாக்கெட்டில் வைக்கிறதோ நம்ம அதை பற்றி கவனிக்கதில்லை. அதோடு முடிந்து விடுகிறது, அது நின்று விடுகிறது. இங்கே ஷார்ட் டைமில் என்ன செய்கின்றோம்? நாம் அட்டென்ஷன் கொடுக்கின்றோம். டிடிஆர் வருவார், கேட்பார் என்று அட்டென்ஷன் கொடுக்கின்றோம். ஆகவே நான் பாக்கெட்டில் வச்சுருப்போம், மறக்காது, ஹவர்ஸ் கணக்கில் நிற்கும் அது. அதனால தான் நம்ம ஒரு ஸ்டேஷனை விட்டு இறங்கி தண்ணி வாங்கிட்டு மறுபடியும் வந்து ஏறி உட்காந்துக்கிறோம். அதே நேரத்தில் நாம் ட்ரெயினை விட்டு மறுநாள் இறங்கிடுறோம், ஊர் வந்துருச்சு, ஒரு இறங்கி போயிடுறோம். மறுநாள் ஞாபகம் இருக்குமா? மறுநாள் கேட்டால் ஞாபகம் இருக்காது, பாதி பேருக்கு ஞாபகம் இருக்காது. எந்த ரோவில் உட்காந்தோம், எந்த போயில் உட்காந்தோம், எத்தனை டிக்கெட் ஞாபகம் இருக்காது. அந்த ட்ரெயின் விட்டு இறங்குற வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துவிடும். ஏன்னால் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்லை, அதோடு முடிச்சுக்கிறோம். இதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரி என்பது. ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு நாம் அட்டென்ஷன் கொடுக்கும்போது அது ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போயிடுது. அது இன்னும் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா தான் அது லாங் டேர்ம் மெமரி போகும், இல்லை என்றால் அங்கே விழுந்துவிடும். நமக்கு போதும், அவ்வளோதான், இறங்கி வந்து விடுகின்றோம். நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவதில்லை அந்த டிக்கெட்டை பற்றி. அதனால் அது மறந்து விடுகின்றது. வீட்டுக்கு வந்த பிறகு கேட்டால் ஞாபகத்தில் இருக்குமா? எந்த ட்ரெயினில் போனோம், எந்த டிக்கெட் நம்பர் என்னெல்லாம் மறந்துவிடும். ஆகவே இதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரி என்பது. ஷார்ட் டேர்ம் மெமரியில் அதனுடைய கெப்பாசிட்டி மிக குறைந்த கெப்பாசிட்டி, 13 ஐட்டங்கள் தான் இருக்கும், அதுக்கு மேலே அதில் இருக்காது. அதனுடைய நேரங்களும் மிக குறைவான நேரங்கள். இவை தான். அடுத்தது லாங் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரி என்பது மிக முக்கியமான மெமரி. மனித வாழ்க்கையில் தேவையான மெமரி என்பது லாங் டேர்ம் மெமரியில் தான். நாம் ஒவ்வொன்றையும் லாங் டேர்ம் மெமரி கொண்டு போகணும் என்றால் நீண்ட
நினைவகம் அங்கே லாங் டேர்ம் மெமரி கொண்டு போய்விட்டால் மறக்கவே மறக்காது. அதை நாம் எப்படி கொண்டு செல்வது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.